இந்த மாரி வித்தியாசமான செடிகள இப்ப தான் நான் பார்க்குறேன். இலையே பூவா மாறக்கூடியது அந்தோரியம். இது பாயின்செட்டியா. இந்த மாரி ஒரு 300க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்கு. ஓகே. இது பூ இல்ல. இது இல தானே இது? ஆமா. ஆர்ச்சிட்ன்னு சொல்லுவாங்க. இது பட்டா இருக்கு. ஓப்பன் ஆனத காட்டுறேன். ஓப்பன் ஆச்சுன்னா 45 நாளைக்கு வாடவே வாடாது. டென்ட்ராஜன் ஆர்ச்சிட்ன்னு சொல்லக்கூடிய மண்ணு கிடையாது. வெறும் கல்லுல தான் வளர்ந்துட்டு இருக்கு. தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணா போதும் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பச்சீரான்னு சொல்லக்கூடிய மணி ட்ரீ. சீனர்கள் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு நம்பி இந்த மாதிரி செடிகள் வச்சிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு மனித உருவம் மாதிரியே இருக்கும். பொதுவா வீட்ட அழகாக்குறதுக்கு நெறைய செடிகள் வந்து எலிவேஷன்லயும் வப்பாங்க. அதே மாரி வீட்டுக்குள்ளேயும் வப்பாங்க. ஒரு வீடு எம்ப்டியா இருக்கிறத விட, அதுல லேண்ட்ஸ்கேப்பிங் டிசைன் அதுல வந்து செடிகள வச்சு பார்க்கும்பொழுது, அதனுடைய லுக்கே வந்து வேற லெவல்ல இருக்கும். மேக்ஸிமம் ஆர்க்கிடெக்ட் கட்டுற வீடுகள்ல இந்த மாதிரியான டிசைன நீங்க பார்க்க முடியும். அழகு செடிகள் மட்டும் இல்லாம, பூக்கள், அப்புறம் பழங்கள் இந்த மாதிரியான செடிகள், மாடி தோட்டத்துக்கு வைக்கக்கூடிய செடிகள், அதோட மூலிகை செடிகள் இதெல்லாமே கூட நெறைய இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரே இடத்துல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமித்ரா நர்சரி கார்டன் அப்படின்ற இடத்துக்கு நம்ம போயிருந்தோம். அங்க இந்த மாதிரி எல்லா வகையான செடிகளுமே அங்க இருக்கு.